ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களே நாம் வாசிக்கலாம். எரேமியா 30:18-19 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் கொடுத்தார். அதனுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், அந்த 19ஆம் வசனத்திலே அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது 18ஆம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி என்று சொல்கிறார். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். அது எழுதப்பட்டிருக்கிறது யார் என்றால் யூதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூதர்கள் மனம் திரும்பாததினாலே அந்த ரட்சிப்பு, அந்த மனம் திரும்புதல் புறஜாதிகளுக்குள்ளாக வந்து விட்டது. புறஜாதிகளுக்குள்ளாக வந்ததுனாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் எழுத்தின்படி யூதர்கள் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய யூதர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். ஆம், ரட்சிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர் சொல்லுகிறார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. அப்படியானால் யாக்கோபு சிறைப்பட்டு போயிருக்கிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தினாலே அவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அவர்களாலே துதிக்க முடியவில்லை, அவர்களாலே ஆராதிக்க முடியவில்லை, அவர்களாலே மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, அவர்களாலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே அவர்களாலே கைகூற முடியவில்லை. அப்படியானால் என்ன ஆகிவிட்டது? அவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அதனால சொல்லுகிறார், இவர்களுக்கு இப்பொழுது வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சிறையிருப்பை நான் என்ன பண்ணுவேன்? திருப்புவேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம். அடுத்தது சொல்றார், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அப்படியானால் தேவனுடைய இரக்கத்தை இவர்கள் இரக்கத்துக்கு வெளியே போய்விட்டார்கள். தேவனுடைய இரக்கத்துக்கு உள்ளாக இருக்கிற மக்களை தீங்கு அணுகாது, அவர்கள் சிறையிட்டு போக முடியாது. அப்படியானால் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டாதபடி இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். சொல்லுகிறார், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அப்படியானால் ஒரு காலம் அரண்மனை நன்றாக
நிலைப்பட்டிருந்தது, இப்பொழுது இல்லை. அதனால தான் சொல்கிறார், அரண்மனை முன்போல நிலைப்படும் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மைமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அவர்களை நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? குறுகி போக விடாதபடி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் சிறுமைப்படாதபடி அவர்களை மைமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமேன். இதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து இதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு, யாக்கோபுக்கு அந்த சிறைப்பட்டு போகக்கூடிய, அவர்களுக்கு இரக்கம் கிடைக்காமல் போகக்கூடிய, அவர்களுக்கு நிலைப்படாமல் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது. கவனிக்க வேண்டும். ஆமாம், அதனால தான் ஏற்கனவே நான் சொன்னேன், துன்மார்க்கனுக்கு நடக்கிற போல சன்மார்க்கனுக்கு நடக்கிறது. இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய ஆண்டவர் இந்த சிறையிருப்பை திருப்பி யாருடைய கட்டுகளை உடைத்து யாரை அவர் திரும்ப கட்டுவிப்பார் என்று சொன்னால், இந்த 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். மூன்றாம் வசனம் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன காலங்கள் உண்டு. எஸ்தரின் நாட்களிலே சிறைப்பட்டு போனவர்கள் தான் மெர்தகாய், அவர்கள் குடும்பமெல்லாம். அதுபோல நேபுகாத் நேச்சார் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சிறைப்பட்டு போனார்கள். தானியேல் சிறையாக கொண்டுவரப்பட்டவன், சாத்ரா மேசா ஆபேத்நேகோவெல்லாம் சிறையாக கொண்டுவரப்பட்டவர்கள், அவனோடு கூட நிறைய பேர் வந்தார்கள். அதே போல் நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கும்போது நெகேமியாவை பார்க்கிறோம், அவனும் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தவன். இப்படியாக எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு வந்தவர்கள் மட்டுமல்ல, அவளோடு கூட ஏகப்பட்ட ஜனங்களை இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறையாக கொண்டு போய்விட்டார்கள். அதிலே சாமர்த்தியமானவர்கள், நல்லவர்களை எல்லாரும் என்ன பண்ணாங்க? அரண்மனைகளிலே வேலை செய்வதற்காக வைத்து கொண்டார்கள். அப்படி தான் தானியேலெல்லாம் மருதகாய் இவங்க எல்லாம் அரண்மனைகளில் போய் சேர்ந்தது. அதனாலே தான் எல்லாருமே சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பினார்கள். ஆமாம், நெகேமியா நாட்களிலே அந்த அர்த்தசஷ்டா ராஜாவிடத்தில் அவன் பணிபுரிகிறான். அவன் துக்கமுகமாக இருந்ததுனாலே என்ன பண்ணாங்க? அவன் ஏன் இப்படி துக்கமுகமாக இருக்கான்? ராஜா கேட்டதற்கு, என்னுடைய தேசம் அழிந்து போய் கிடக்கிறதையா, எனவே நான் அங்கே போக வேண்டும், நான் அதை கொஞ்சம் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்றெல்லாம் அவன் பெர்மிஷன் கேட்டபோது ராஜா அவனுக்கு இறங்கி என்ன பண்ணார்? நீங்கள் போங்க, நீங்கள் போய் அதை என்ன பண்ணுங்க, கட்டுங்க அப்படி என்று சொல்லி அவர்களெல்லாம் அனுப்பி அந்த நெகேமியாவுடைய நாட்களிலே அலங்கமெல்லாம் கட்டப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதுபோல தான் கோரேசினுடைய நாட்களிலும் கூட, அந்த கோரேசினுடைய நாட்களிலும் கூட அநேகர் விடுதலையாகப்பட்டு தங்கள் சொந்த தேசங்களுக்கு போனார்கள். பிரியமானே, அங்கே போய் அவர்கள் தேவ ஆலயத்தை எடுப்பித்து திரும்ப கட்டினார்கள். சாலோமன் கட்டின ஆலயெல்லாம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. நேபுகாத் நேச்சார் அதில் இருந்த பொன்கள் வெள்ளிகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். பிரியமானே, எனவே நீங்கள் இந்த நெகேமியாவின் புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகத்தில் 43, 44 அதிகாரம், 45 பார்க்கும்போது அங்கே கோரேசை குறித்து எழுதப்பட்டிருக்கும். தானியேலின் புஸ்தகங்களை வாசியுங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். எனவே நாம் இங்கே வாசிக்கிறபடி ஆண்டவராகிய தேவன்
தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அதிலே மெயினாக அவர் சொல்லும்போது அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எரேமியா 30:3 நான் யாருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார்? இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி. இஸ்ரவேல் என்றால் நான் சொன்னேன் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனம். யூதா என்று சொன்னால் தேவனை துதிக்கிற ஜனம், ஆராதிக்கிற ஜனம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே ரட்சிக்கப்பட்ட ஜனம் அத்தனை பேர் இன்றைக்கு தேவனை துதிக்கவில்லை. நிறைய பேர் ரட்சிப்பை பெற்றுவிட்டு துதிக்காமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறது கிடையாது. நிறைய பேர் ஆலயத்துக்கு போகாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனவே துதிக்கிற மக்கள், தேவனை ஆராதிக்கிற மக்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் விடுதலை. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் வேணும்னா சரித்திரங்களை எடுத்து பாருங்க. ஆமாம், மருதகாயை பொறுத்து பாருங்க. அவன் மனுஷ வணக்கம் செய்யாதபடி தேவனை மாத்திரம் ஆராதித்து கொண்டிருந்தான். அதனால தான் அவனுக்கு சோதனை வந்தது. ஆமான் என்ன பண்ணான்? பெரிய 50 முழம் உயரமான தூக்கு மரம் செய்தான். ஆனால் அதிலே மிருதகாய் தூக்கி போடவில்லை, ஆமானை தூக்கி போட்டார்கள், அவன் குடும்பத்தையும் தூக்கி போட்டார்கள். கவனிக்க வேண்டும் பிரியமானே. அதுபோல தேவனை ஆராதித்த தானியேலை, தேவனை மாத்திரம்தான் நான் தொழுது கொள்வேன், விக்கிரகங்களை நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூடையிலே போடப்பட்டார்கள். தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்டான். ஆனால் தேவனை ஆராதித்த மக்களுடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் திருப்பினார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளையே கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் அவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோமே, திகிலுண்டு சமாதானம் இல்லை. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற சிறியை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகள் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளித்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன சொல்றார். உங்களுக்கு புரியுதா இந்த வசனம் எல்லாம்? ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்களாம்? பிரசவ வேதனை போடுற மாதிரி வேதனைப்படுறாங்களாம். ஏனென்று சொன்னால் அழிவும் நாசமோசமும் தேசத்திலே உண்டாகும் போது ஐயோ தாங்க முடியவில்லை என்று சொல்லி அலறுகிறதான். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. 7ஆம் வசனம் வாசிங்க. ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லலாமா? அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம், இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனம், நம்ம எல்லாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லிட்டு படிக்கிறோம். 144 கடைசி 15ஆம் வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது தான். ஆனால் ஏன் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இன்றைக்கு இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கிறான்? ஆம்பளை பிரசவ வேதனைப்படுற மாதிரி வேதனைப்படுறானா? புரிகிறதா உங்களுக்கு? சத்தியம் புரிகிறதா? இன்னைக்கு ஏன் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு வேதனை? இன்றைக்கு ஏன் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கதறுகிறது, ஐயோ என்று கதறுகிறது? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக நாம் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் கைவிடப்பட்டு போய்விட்டது தேவனாலே. ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்நாளில் அவர்கள் நுகங்களை அவர்கள் கழுத்தின் மேல் இராதபடி நான் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அப்போ எப்போ ரட்சிக்கப்படுவான்? துதிக்கிற வேளையிலே ரட்சிக்கப்படுவான். துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லுவேன். தேவனை அதான் ராஜா கேட்குறாரு அல்லவா, தரியு ராஜா கேட்குறாரு. யார்கிட்ட? சிங்கக்கபியில் போடப்பட்ட தானியல்கிட்ட காலமாக வந்து துயர சத்தமாக, தானியலே
அங்கே ஒரு பேச்சு அவர் கேட்பார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்பான். எப்படி ஆராய்ச்சி தேவன்? இடைவிடாமல் ஆராய்க்கிற, தப்புவிக்காமல் இருப்பாரா? அப்போது தேவனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் போது இஸ்ரவேலுக்கு இக்கட்டு காலமாக இருந்தாலும் கூட நீ ஆராதித்து அதிலிருந்து துதித்து மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தானியேலுக்கு இக்கட்டு காலம், சாத்திர மேசாக் ஆபேத்நேகோவுக்கு இக்கட்டு காலம். ஆனால் அவர்கள் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள், தேவனை உறுதியாய் தரித்திருந்தார்கள், தேவனை அவர்கள் விட்டு விலகவில்லை. அதனால அவர்கள் என்ன பண்ணி விட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் வேதனைப்படுகிறது? ஏன் என்று கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது, ஒரு விதத்தில் பிரியமானவர்களே அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் தவறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தலே சொல்லுவார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ என்ன பண்ணு? மனம் திரும்புன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, சர்க்கல்கள் வரும், வீழ்ச்சிகள் வரும். நாமும் மனிதர்கள் தானே. ஆனால் என்ன பண்ண வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கடந்த நாட்களே சொன்னேன் அல்லவா, யோசுவா ஆலோசனை மனிதத்தில் கேட்டு ஆயப்பட்டிருந்த ஈசியாவை பிடிக்கலான்னு போனார். ஆனால் அங்கே முறிந்து ஓடினார்கள். 36 பேரை வெட்டி போட்டாங்க. அப்படி தானே? அவன் வந்து என்ன பண்ணான்? கதர்னான், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், ஏன் இப்படி ஆகிவிட்டது, மண்ணை வாரி போட்டு ஜெபம் பண்ணுறான், அழுறான். அதுபோல் மனம் திரும்பிடணும், ஆண்டவரை பிடிச்சுக்கிடணும், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் தான் கொடுத்தார். அவர்களை நன்றாயிருக்கும்படி தான் அவர்களை அழைத்தார். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தான் அவர்களை அழைத்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. இங்கே என்ன சொல்கிறார்? ஆண்டவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாயிருங்கன்னு அர்த்தம். சாவதானமாயிருங்கன்னு அர்த்தம். கவனமாயிருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்ன தேசம்? கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொன்னார். அந்த தேசத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர் போகும்போது? நீங்கள் வெட்டாத நீரூற்றுகளிலிருந்து தண்ணி குடிப்பீங்க, கட்டாத வீடுகளில் குடியிருப்பீங்க, நடாத விளைச்சல்களெல்லாம் நீங்கள் கனிகளை புசிப்பீங்கன்னு சொன்னார். அது காரணம் என்னென்னால், அந்த தேசத்தை இப்பொழுது யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? கானானியர்களும் எபூசியர்களும். மொத்தம் ஒரு 7 தேசத்தாரை அங்கே சொல்லுவார். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதை இப்போ ஆக்குவே பண்ணியிருக்கிறாங்க, ஆக்குவே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவர்களை நீங்கள் துரத்திட்டு அவங்க கட்டி வச்ச வீட்டில் நீங்கள் குடியிருப்பீங்க, அவங்க நட்ட திராட்சை தோட்டத்திலேருந்து கனி பறித்து புசிப்பீங்க, அவங்க வெட்டின துறவுலேருந்து நீங்கள் தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவர். அப்படியானால் சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அதிகமாக பிரயாசப்படாதபடி நமக்கு கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். அப்போது என்ன பண்ணுறார்? சொல்கிறாரு, நான் இன்றைக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாய் கை கொண்டா அங்கே போகலாம். அதுபோல் நமக்கும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலராகிய நமக்கு ஆண்டவர் ஒரு கானானை வைத்திருக்கிறார். என்ன கானான்? பரமகானான். அது என்ன கானான்? பரமகானான். ஆமாம், அது பாலும் தேரும் ஓடின கானான். இது பரமகானானாகிய பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த பரலோக ராஜ்யம் போவதற்கும் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளின்படியெல்லாம் விதிகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். இல்லையா சொல்லலாமா? ஆம்.
எல்லாம் பார்த்துங்க, இந்த யாத்ராமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்ததெல்லாம் கானான் பிரயாணம். ஆமாம், யாத்ராகமம் புஸ்தகம் என்று சொல்கிறது என்ன என்றால், ஆமாம், மலையாளத்தில் சொல்லுவாங்க புறப்பாடு புஸ்தகம். புறப்பட்டு போய் வனாந்தர யாத்திரை, அதான் யாத்திராகமம் என்று சொல்கிறோம். யாத்திரை அந்த 40 ஆண்டு காலம் யாத்திரை பண்ணாங்க. போய் எதை பண்ண சுதந்திரிக்கிறதற்கு, கானானை சுதந்திரிக்க யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அதெல்லாம் போய் ஒரு கானானுக்குள்ளால் போயிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய பெர்மனன்ட் பிளேஸ். அதுபோல் நமக்கும் இது ஒரு யாத்திரை. பரமகானானுக்கு நாம் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதனால தான் அவர் பிலிப்பியரில் சொல்லுவார். எடுத்து வாசிங்க, பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா பாருங்கள். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குதான்? பரலோகத்திலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமாம், அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா என்ன இருக்குன்னு சொன்னால், அவர் சிட்டிசன்ஷிப். என்னது சிட்டிசன்ஷிப்? குடி உரிமை, குடி விரிப்புன்னு இருக்கு. இங்கே அங்கே குடி உரிமை என்று இருக்கும், சிட்டிசன்ஷிப் என்று இருக்கும். அப்போ உங்களுடைய குடியிருப்பு உங்களை சொந்த தேசம். உங்கள் சொந்த தேசம் எங்கே? பரலோகம். யாராவது நீங்கள் ஊரில் இங்கே வந்து கேட்டுற போகிறாங்க, உங்கள் சொந்த ஊர் எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பரலோகம்னு சொல்லணும். தைரியமாக சொல்லணும், உங்கள் சொந்த ஊர் எங்கே? பரலோகம். அங்கே எப்போ ஆனாலும் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் நாங்கள் பரதேசியாக அப்படி சஞ்சரிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இங்கே வர சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சூரப்பட்டில் பிருந்தாவன் நகரில் வீடு கட்டி, இது எங்களுக்கு சொந்த தேசம் இல்லை. யாராவது தூத்துக்குடின்னு சொல்லிட போகிறீங்க, திருநெல்வேலின்னு சொல்லிட போகிறீங்க, கன்னியாகுமரின்னு சொல்லிட போகிறீங்க, ஆந்திரான்னு சொல்லிட போகிறீங்க. எங்கே சொல்லணும் நம்ம சொந்த ஊர்? ஆமாம், மாயபுரம்னு சொல்லிட போகிறீங்க, மயிலாடுதுறைன்னு சொல்லிட போகிறீங்க. சோத்திரம். எங்கே இருக்குது நம்ம ஊர்? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்மளை அழைக்க ஆண்டவர் வரப்போகிறார். அதற்காக காத்திருக்கிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசம் என்ன என்றால், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதுக்கு சொன்னார், நீ கவனமாக இருக்க வேண்டும், என் நியமங்களின்படியும் என் கட்டளையின்படி என்னுடைய விதியை மீறக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் வேதத்தில் நமக்கு ஆண்டவர் நிறைய நியமங்களை, விதிகளை எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமாம், என்ன எழுதி கொடுத்துருக்கார்? அந்த வசனம் திரும்ப படிங்க. 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து சுதந்திரிக்கும்படி விதிக்கிற எல்லா கட்டளையின்படி. ஆமாம், அப்போது நமக்கு விதித்திருக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடாது என் தலை விதி அது, இங்கே வந்து கிடந்து கஷ்டப்படும். இல்லை, உனக்கு விதிச்சிருக்கிற கட்டளையின்படி நீ நடப்பாயானால் அந்த விதி மாறி நீ சொந்த இடத்துக்கு போயிடுவ. இல்லையா சொல்லலாமா? ஆமேன். அதற்கு என்ன பண்ணணுமா? 2ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நீ கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் அந்த 40 வருஷம் அளவும் வழிகளை நினைப்பாயாக. இப்போ என்ன சொல்றாரு? உனக்கு சில டெஸ்ட் கொடுக்கிறார். எனக்கு உனக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறாய், நீ ஏன் கஷ்டப்படுகிறாய், ஏன் நீ சில நேரங்களில் வியாதியில் இருக்கிறாய், ஏன் நீ கடனில் இருக்கிறாய், ஏன் உனக்கு போராட்டம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், நீ கை கொள்ளுவையோ கை கொள்ள மாட்டாயோ, இதில் உறுதியாக இருக்கிறாயோ இல்லையோ என்று பார்க்கும்படியே ஆண்டவர் உன்னை கொஞ்சம் சிறுமைப்படுத்துகிறாராம். ஆமென். எனக்கு என் தலை விதி அப்படி சொல்லாத. அந்த விதியை நீ என்ன பண்ண? மதியினால வெல்லணுமா? விதியை மதியினால என்ன பண்ணணும்? வெல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? விதியை மதியினால வெல்லுங்க. ஆண்டவருக்கு சோத்திரம், சோத்திரம். அப்போ நீ இப்படி இருப்பாயோ இல்லையோ என்று சொல்லி ஆண்டவர் உன்னை சோதித்து உன்னை
நீ என் கட்டளைகளை கை கழுவுகிறாயோ இல்லையோ என்று அறியும்படி தான் உன்னை இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாராம். அதுபோல உங்களை இந்த வனாந்தர பூமியிலே ஆண்டவர் நடத்துகிறார். இந்த இந்த அநேகர் சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தினது போல நமக்கு இந்த வனாந்தர வாழ்க்கை. அந்த வனாந்தரத்தில் வாழ்க்கையில் தண்ணீர் கிடைக்காம போகும். அந்த வனாந்தரத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் காய்கறி கிடைக்காம போகும். சில நேரங்களில் இந்த வனாந்தர வாழ்க்கையில் இறைச்சி கிடைக்காம போகும். புரிகிறதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் போகும். ஆமாம், நான் இருக்கிற இடத்துல ஒரு பற்றவாக்கம்னு ஒரு இடம் இருக்குங்க. நான் இருக்கிற இடத்துல இந்த பக்கம் சிக்கோவில் பற்றவாக்கம். அங்கே ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7 லாரி 8 லாரி தண்ணி வருதுங்க. ஒரு நாளைக்கு டெய்லி வரும். அங்கே வராமல் இருந்ததுன்னா அந்த மக்களுக்கு தண்ணியே இருக்காது. அவங்க தண்ணியை எதிர்பார்த்துருக்குறாங்க. நான் ஒரு ஆளை தெரியாதனமாக போய் அந்த ஏரியாவுக்குள்ளால எனக்கு தெரியாது ஒரு புரோக்கர்கிட்ட சொன்னேன், ஏப்பா ஒருத்தருக்கு கம்பெனி வேணுமா வைக்கிறதுக்கு இடம். அவர் போய் அந்த தெருவில் பார்த்து கொடுத்துட்டார். அங்கே இப்போ போனது தான் என்ன ஆச்சுன்னா, இப்போ போன பிறகு சொல்கிறாங்க நிறைய பேர், அந்த இடத்துலலாம் எந்த கம்பெனி ஓனரும் கம்பெனி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லாரி ஒரு நாளைக்கு 8 லாரி 9 லாரி வரும்போதெல்லாம் அவன் வந்து அரை வரும் தண்ணியை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு லாரி தண்ணி விடுறதுக்கு அரை வரன்னா 8 லாரி தண்ணி விடணும்னா 4 ஹவர் பிழைப்பு அங்கே போயிடுதுங்க. ஜாபு கொண்டு வந்து இறக்கவும் முடியல, ஜாபை ஏற்றிட்டு போக முடியல. இதனால் கம்பெனியை காலி பண்ணி போகிறாங்களாம். இது தெரியாமல் அங்கே போய் கம்பெனியை எடுத்தாச்சு. அந்த புரோக்கர்கிட்ட கேட்டேன், ஏயா அந்த ஊரில் தான் தண்ணி வராதாமே, லாரி தண்ணியில் தான் ஓடுதாமே ஃபுல்லாக, உனக்கு அது தெரியாதான்னு. அவனும் சொல்கிறான், எனக்கு தெரியாது சார். ஆனால் அவன் அங்கே ஒரு புரோக்கரை பிடிச்சி தான் அதை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியெல்லாம் ஏமாற்றி எப்படியாவது எவனாவது கெட்டு போட்டோம். அப்போ அதுபோல் சில ஊருங்களில் தண்ணியே இல்லை. இப்போ போன மாதத்தில் கூட ஏதோ ஒரு ஊரில் பார்த்திங்களா பயங்கர தண்ணிக்கு பஞ்சம். 2 மாதத்துக்கு முன்னால் டெல்லியில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, பயங்கர பஞ்சம். இப்போ தண்ணி ஆறாக ஓடுதாங்க. எவ்வளோ பெரிய கொடுமையான காரியங்கள். இன்னும் நிறைய ஊர்களில் பாருங்கள் தண்ணி லாரிக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதனால் தண்ணியும் கிடைக்காம போவோம், காய்கறியும் கிடைக்காம போகும். திடீர்னு என்ன பாருங்க, 5 கிலோ தக்காளி 10 ரூபான்னு 100 சொல்கிறான். அப்போ 1 கிலோ எவ்வளவு? 10 ரூபா. திடீர்னு பார்த்தா 1 கிலோ தக்காளி 200 ரூபான்னு. சில நேரங்களில் காய்கறியும் நமக்கு கிடைக்காது. புரிகிறதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆமாம், ஒரு சில நேரங்கள்லாம் நமக்கு அது மாதிரி தான் கிடைக்காது. கறி ஆசைப்படுவோம், கறி கிடைக்காது. ஆமாம், தக்காளி விலையும் ஏறி போகுது. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை. எப்பவும் சொகுசாக இருக்கலாம்னு நினைக்காதுங்க. வனாந்தர வாழ்க்கை. அது எல்லாம் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்று நிறைய பேர் கேட்பாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே, ஏன் தானே? இங்கே அதுக்கு பதில் இருக்கா இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளில் நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். நீ தேவனில் உறுதியாக இருக்கிறாயா? கஷ்டம் வரும்போ, துன்பம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது நீ ஐயோ ஏன் தான் எனக்கு இந்த உபத்திரம்னு சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறாயா? அதுலேயும் மேற்கொண்டு வருகிறாயா? என்னெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன அனுப்பியிருக்கிறாராம்? டெஸ்ட் அனுப்பியிருக்கிறாராம். அல்லையா சொல்லலாமா? அந்த டெஸ்ட்டில் நிற்கணும். டெஸ்ட் முடிஞ்சோடனே என்ன ஆகும்? ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கு தான். அடுத்தது அப்படியே வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அடுத்ததும் பாருங்க, சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருந்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உன்னை சிறுமைப்படுத்துகிறாராம். இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார். சிறுமைப்படுத்தி என்ன பண்ணார்? நமக்கு பொதுவாக சாப்பாடு என்ன சாப்பாடு? அரிசி, கோதுமை, இதுதானே சாப்பாடு. இதெல்லாம் பூமியில் பயிரிட்டு 6 மாதம் 3 மாதம் பயிர் விளைஞ்சி அறுவடை பண்ணி வருகிறதல்லவா நம்ம சாப்பிட்றோம். அவங்களுக்கு ஆண்டவர் அறுவடை பண்ணாமலே வானத்திலிருந்து ஒரு மன்னாவை பொழுந்தாராம். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? அதை சாப்பிட்றது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு சிறுமைப்படுத்தினாராம். ஆமாம், நமக்கு எல்லாம் அடுத்த வாரம் அரிசி குறைஞ்சாலே நிறைய பேர் சண்டை போடுறாங்க புருஷன்கிட்ட.
அரிசி குறைஞ்சி அது கூட தீர்ந்த பிறகு சண்டை போட்டால் பரவாயில்ல. நாளைக்கு அரிசி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கே சொல்லக்கூடாதான். வேதம் அப்படி தான் சொல்லுது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, காலமாக தான் கவலைப்படணும். அரிசி இல்லைங்க அப்படின்னு. ஆமாம், அப்படி சொல்லி பாருங்க. உங்கள் புருஷனார் ஓடி போய் ஒரு மூட்டையை தூக்கி தோள் மேலே வச்சுட்டு ஓடி வருவார். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அரிசி இல்லைன்னு குறம்பாடுனா அவர் என்ன பண்ணதா இருக்கிறத மூல தின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, இவர்களும் கூட குறைவு வரும்போது தேவனை நோக்கி பார்க்கல, மோசையை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. எங்களை சாவடிக்கிறதுக்கு அந்த வனாந்தரத்தை கொண்டு வந்த என்னையா இது அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அருமையான தூதர்கள் கொடுக்கிற அந்த அப்பத்தை மனிதனுங்களுக்கு கொடுத்தாராம். அது கொத்துமல்லி அளவு இருந்துதான், உருண்டையாக இருந்துதான். அதை இடித்து மாவாக்கி பணியாரம் சுட்டு சாப்பிட்டாங்களாம். ஆமாம், அதுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததான்? தேனில் இட்ட பணியாரம் போல இருந்துதான். ஆமாம் ஆமாம், இதை சாப்பிட்டு தெவிட்டி போயிட்டானுங்க. ஆமாம், இவனுங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்க எத்தனை நாளையா இது. அவங்களுக்கெல்லாம் சுகர் வரலைங்க, தேனில் இட்ட பணியாரம் போல இனிப்பே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன வரல? சுகர் வரல. நம்ம சுகர் சாப்பிடாமலே சுகர் வந்துச்சு நமக்கெல்லாம். இல்லையா சொல்லலாமா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வியாதியிலும் நீ தேவனை துதிக்கிறாயா, முறுமுறுக்கிறாயா என்று உன்னை சோதித்து அறிவதற்காக இந்த சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் வர வச்சிருக்கிறார். இல்லையா சொல்லலாமா? அப்போ சுகர் வந்தவங்க எல்லாம் பாக்கியவான்கள். உங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் எல்லாம் யாருக்கும் உங்களுக்கு சுகர் இருக்கிற மாதிரி தெரில. நான் பாக்கியவான். ஆமாம், கிலோ கணக்கில் இருக்கு எனக்கு. இல்லையா சொல்லலாமா? அதனால் என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பார்க்குறார், எனக்கு சுகரை கொடுத்து. அப்போ நான் விசுவாசத்தில் இருந்தேன்னா தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த பரமகானானுக்குள்ளால் போக முடியும். இல்லையா சொல்லலாமா? இங்கேயே நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒன்றுமே சாப்பிடாம அங்கே பரலோகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்க, ஆண்டவரே பூலோகத்தில் இருக்கும்போது எதுவும் சாப்பிட தரல, அது சாப்பிடக்கூடாது, இதை வந்து பரலோகத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. இல்லையா சொல்லலாமா? அதனால் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கேயே சாப்பிட்டு முடிச்சிருங்க, அங்கே ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. இல்லையா சொல்லலாமா? பார்த்தீங்களா, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாராம்? தேனில்ட்ட பணியாரம் போல அந்த மன்னாவை கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம். அடுத்த வாசிங்க, 4வது வசனம். இந்த 40 வருஷம் உன்மேல் இருக்கிற வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்து வரும்போ என்ன ஆகலையா? ட்ரெஸ்ஸு பழசாகி போகலையா? ஏன் அவங்களுக்கு பழசாகி போகலைன்னா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் திருப்தியாக இருந்தாங்க. நம்ம ஆளுங்க ஆடி தள்ளுபடிக்கு போவாங்க, அமாவாசை தள்ளுபடிக்கு போவாங்க, இதை கட்டி பார்ப்பாங்க, அதை கட்டி பார்ப்பாங்க, அப்படி பண்ணி பார்ப்பாங்க, இப்படி பண்ணி பார்ப்பாங்க, அப்படி பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ மாற்றி மாற்றி போட்டு அவங்களுக்கு திருப்தியே வராது. இல்லையா சொல்லலாமா? யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள், திருப்தி வருதான்னு. வரவே வராது. மாற்றி மாற்றி கட்டி பார்ப்பாங்க. ஆமாம், 50 புடவை வீட்டில் இருக்கும் பீரோவில். ஆமாம், எல்லாமே 1000 ரூபா, 1200 800 யாராவது ஒரு பொம்பளை 300 ரூபாய்க்கு ஒரு புடவை கட்டியிருப்பா, அது மேலே கண்ணாக இருப்பாங்க. எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விலை எவ்வளவு தான்? 300 ரூபா தான். ஆமாம், ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் எதை கட்டினாலும் என் உடம்புக்கு நல்லாவே இருக்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க 1000 1200 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் 300 ரூபா புடவை தான். இந்த பொம்பளைங்களுக்கு திருப்தியே இருக்காது. 1000 ரூபா புடவை இவங்க கட்டிட்டு 300 ரூபா கட்டி இருக்கிறவங்கள முறைச்சி பார்ப்பாங்க. கூட்டம் எப்போ முடியும்? அக்கா அந்த துணி எங்கே எடுத்தீங்க, என்ன விலைக்கு எடுத்தீங்க கேட்டால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரி எண்ணம் இல்லாதவங்களா இருந்ததுனால அவங்க ஒரே ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பழசம் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. இல்லையா சொல்லலாமா? அப்போ திருப்தி இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? பழசாகாது. இல்லையா? ஆமாம், எத்தனை நாள் தான் இதை கட்டிகிட்டு இருக்கிறது, பழசாகி போச்சு. ஏன்னா திருப்தி இல்லை, நமக்கு திருப்தி இல்லை. இல்லையா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஆமாம், இங்கே பாருங்க, நான் இந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை,
உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? கால் வீங்கவும் இல்லை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் யூதர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு காலகட்டத்தில், இப்போ இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் இருந்தது. என்னென்றால், இவர்கள் வளர வளர வளர, இப்போ நம்மவும் வளர வளர என்ன ஆகும்? 5ஆம் நம்பர் செருப்பு போட்டவங்க 6ஆம் நம்பர் போடுவாங்க, 6ஆம் நம்பர் போட்டவங்க 7ஆம் நம்பர். இப்போ நான் 8ஆம் நம்பரில் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஷூன்னா 9ஆம் நம்பர். இதில் வளர்ந்துட்டோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எந்தனாம் நம்பர் போட்டிருப்பேன்? 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். வளர வளர என்னுடைய கால் வீங்கவில்லை என்றால் பெருசாகிட்டே போகலை அப்படின்னு அர்த்தம். புரிகிறதா உங்களுக்கு? அவங்களுக்கு அப்போது வீங்கவே இல்லை. அதனால செருப்பு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையா. 40 வருஷமாக என்ன செருப்பு போட்டுருந்துருக்குறாங்க? ஒரே செருப்பு. அந்த பாத ரட்சைகள் என்ன ஆகவில்லையா? ஒரு இடத்துல இருக்கும், தேஞ்சே போகவில்லைன்னு இருக்கும். வஸ்திரமும் பழசாகல, காலம் வீங்கி போகலைன்னா காலம் வளர்ச்சி அடையலை, அப்படியே இருந்தது. ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக. செருப்பும் அவங்களுக்கு தேயவும் இல்லை, செருப்பு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அதுபோல் ஆண்டவர் நம்மை நடத்துவாராம். அதனால் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடாது, செருப்பு போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? எதுக்கும் கவலையே படக்கூடாது, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், மற்ற 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவங்க என்ன மாதிரி அழகாக நடக்குது, விதைக்கிறது இல்லை. ஆமாம், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், சாலோமன் காட்டு பறவைகளை பாருங்கள், இப்படியெல்லாம் சொன்னார். சாலோமன் முதலாக இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் உடுத்தினது இல்லை, ஆண்டவர் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க, எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதுங்க. ஆமாம், மனுஷனுக்கு இருக்கிற கவலையே நாளைக்கு ஒரு சாப்பாடை குறித்தும் ட்ரெஸ்ஸை குறித்தும் தாங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்கன்னு சொன்னார். இதைத்தான் நமக்கு கவலை. எதை குறித்து கவலைப்படாதுங்கன்னு சொன்னாரோ அதை குறித்து நம்ம தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்தை மீறாதே, நான் சொன்ன வசனத்தின்படி நட அப்படின்னு சொன்னார். சோத்திரம். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் உனக்கு வருகிற சிட்சையெல்லாம், நமக்கு வருகிற பாடெல்லாம், ஒரு அப்பா பிள்ளையை சிட்சிக்காமல் இருப்பாரா? நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு வருகிற பாடுகள் உபத்திரம் எல்லாம், ஏசப்பா என்னை சிட்சிக்கிறார், இது நான் ஏதோ வழி தவறி போகிறேன், அதனால் இப்படி வா அப்படின்னு சிட்சிக்கிறான்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாடுகளே பற்றி மனசில் பெருசாக இருக்காது. ஐயோ எனக்கு ஏன் பாடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கு போல சிட்சிக்கிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ வாங்க, அடுத்தது முடிக்க போகிறேன். 10ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? ஆகையால் புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தரை சோத்தரிக்க கடவாய். இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த நல்ல தேசத்துக்கு ஆக நீ என்ன பண்ணணுமா? கர்த்தரை சோத்தரிக்கணுமா. இப்போ நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உனக்கு கொடுத்த, இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசம் இந்த தேசம். இனி வரப்போகிற தேசம் எங்க? சொந்த ஊர் எங்க? பரலோகம். ஆனால் அந்த தேசத்துக்கு நீ போவ, இந்த தேசத்தில் நீ புசித்து திருப்தியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணணுமா? சோத்திரம் பண்ணணும். உண்ட மயக்கம் யாருக்கும் வருமா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வருமா? அப்படின்னா வேலைக்காரனுக்கு கூட உண்ட மயக்கம் வருமா? நிறைய பேர் தின்னுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? மலம்பாம்பு படுத்தா மாதிரி படுத்து கிடப்பாங்க. அப்படி கிடக்காதேன்னு சொல்கிறார். புரியுதா சொல்கிறது? நீ என்ன பண்ணணுமா? ஆண்டவரை சோத்தரிக்கணுமா. நீ புசித்து திருப்தியாக இருக்குமா என்ன பண்ணணும்? சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லலாமா? என்கிட்ட கூட இந்த கெட்ட பழக்கம் உண்டு. சில நேரம் திருப்தியாக சாப்பிட்டோன்னா நல்லா தூங்கிட்டு கிடப்பேன். அப்போ இனிமேல் நான் என்ன பண்ணணும்? இந்த வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டேங்க, எனக்கும் கூட சேர்த்து தான் நான் சொல்லுவேன். நான் யோக்கியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம புசித்து திருப்தியாக இருக்குதுன்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும்.
அது மட்டும் முடியாது ஐயா. பசியாக இருந்தால் கூட சோத்திரம் பண்ணுவேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு தூக்கம்தான் ஏன் வருதுன்னு. சோத்திரம் பண்ணுங்க. திருப்தியாக இருக்கும்போது சோத்திரம் பண்ணு. ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி. எதுக்கு சொல்கிறார்? நீ திருப்தியாக புசிச்சிட்ட, கூழோ கஞ்சியோ வயறு நிறைஞ்சிச்சா, ஆண்டவரை சோத்திரம் பண்ணு. எனக்கு ஏன் இந்த அப்படின்னு சொல்லாத. இல்லாததை பிடிச்சி யோசித்துட்டு இருக்காத. ஆமாம், இன்னைக்கு காலமே அவர்கிட்ட கறி எடுத்துகிட்டு வர சொன்னால் இந்த மனுஷன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இருந்த கீரையை வச்சு கடைஞ்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படாத. ஸ்தோத்திரம் பண்ணு. வயறு நிறைஞ்சிச்சா, அது கீரையோ கஞ்சியோ கூழோ எதுவானாலும் வயறு நிறைஞ்சிச்சன்னா என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லாததை குறித்து யோசிக்கவே கூடாது. அல்லையா சொல்லலாமா? ஆமாம், இல்லாத குறித்து யோசிக்கவே கூடாது. சோதரம். ஆமாம், நிறைய பேர் மீன் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, வேற ஒரு மீன் இருந்தால் அது வாங்கியிருந்தால, வாங்கினதை சாப்பிட்டு போல. காலமையிலேருந்து சாயங்காலம் வரும். நான் ஒருத்தரை கேள்விப்பட்டேன், போத்தீஸுக்கு போனாங்க. போத்தீஸில் போய் ஒரு புடவை எடுத்துருக்குறாங்க, அது பிடிக்கல. உடனே குமரன் சில்க்கு அங்கே போனாங்க, அதையும் முடிச்சுட்டாங்க. அங்கேயும் திருப்தி இல்லை, அங்கேயும் ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு அப்புறம் நல்லி சில்க்குக்கு போனாங்க. இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் ஒரு புடவையை எடுக்கலான்னு இருக்கிறவங்களால ஒரு பொம்பளை வந்து எடுத்துச்சு பாரு, அதுதான் எனக்கு நல்லா இருந்தது. இங்கே எடுத்து 5 கொண்டு வந்திருப்பாங்க, திருப்தியே இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ புசித்து போதும், வயறு நிறைஞ்சா, திருப்தி அடைஞ்சானா, அதுதான் நிறைஞ்சிச்சா, சந்தோஷமாயிரு. எடுத்துகிட்டு வந்ததே கட்டு, இல்லாததை போட்டு நினச்சிட்டு இருக்காத. ரொம்ப கவனமாயிருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாயிருங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரிக்க கடவாய். அடுத்தது 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பலின்படி நீன்படியும் கட்டளையின்படி கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையார். ஆண்டோடைய வார்த்தையை கை கொள்றதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கை கொள்ளாமல் போகக்கூடாது. கவனமாக இருங்க. ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது? ஒரு காலம் மறவாதீங்க. தெய்வத்தை நினைங்க. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த புருஷன், ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த வீடு, ஆண்டவர் கொடுத்த தேசம், ஆண்டவரை சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். அடுத்தது பாருங்க, 12ஆம் வசனம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கப்படும் போதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும். என்ன ஆகக்கூடாது? உன் இருதயம் மேட்டுமை அடைஞ்சிடக்கூடாது. ஆமாம், ஒரு நல்ல கார் வாங்கிட்டோன்னா மேட்டுமை அடையக்கூடாது, இருதயம் மேட்டுமை அடையக்கூடாது. சோதரம். நல்ல வீட்டை கட்டணுன்னா இருதயம் மேட்டுமை அடையக்கூடாது. நல்ல ட்ரெஸ் எடுத்தோன்னா இருதயம் மேட்டுமை அடையக்கூடாது. கவனமாக இருங்க பிரியமானவர்களே. ரொம்ப எல்லாமே கிருபையினாலே உண்டானது என்று சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது 16ஆம் வசனம் வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத உன்னை போஷித்து வந்தோருமான மறவாமலோ. நீ தேவனை மறக்காதே, தேவனை மறக்காதே. வேதம் சொல்லுகிற தேவனை மறக்கிற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. கவனமாக இருக்கணும். அடுத்த வசனம் முக்கியமான வசனம் வாசிங்க. என் சாமர்த்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. புரிகிறதா? என் சாமர்த்தியம், என் படிப்பு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய கையின் சாமர்த்தியம் பாரு, என்னுடைய இந்த செல்வம் எல்லாம் எனக்கு வந்ததுன்னு ஒருபோதும் சொல்லாதேன்னு இல்லை, இருதயத்தில் கூட சிந்திக்க கூடாதான். உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல், இருதயத்திலே சொல்லிக்கொள்ளக்கூடாதான். புரிகிறதா உங்களுக்கு? இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாது. கவனமாக இருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட தான் சில நேரம் வரும். சில நேரங்களில் அப்படியே இருக்குமோ, ஆண்டவர் என்ன எல்லாம் அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாத. கிருபை. நான் உடனே சொல்லுவேன், அப்பாலே போ சாத்தானே, என் இருதயம் மேட்டுமை அடைய செய்யாதே போ. எல்லாம் கிருபை. எங்கே போகிறோம்? நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம். இதெல்லாம் வாடகை வீடு மாதிரி தான். இதெல்லாம் சொந்த ஊரே கிடையாது நமக்கு. ஆமாம், சொந்த வீட்டில் நம்ம இருக்கிறோன்னு சொல்கிறோம், அதுவும் என்ன வீடு தான்? வாடகை வீடு மாதிரி தான். இல்லையா சொல்லலாமா? ஆமாம், உங்கள் சொந்த வீடுன்னு யாராவது சொல்லிவிட்டு வரி கட்டாமல் இருங்க பார்ப்போம், விட்டுருவானா? அப்போ அது என்ன வீடு? வாடகை கொடுக்குற மாதிரி வரி கட்டிகிட்டு இருக்கிறோம்.
அப்படிதானே ஐயா? அரசாங்கம் அநியாயமான வரிகள், அநியாயமான ஒரு ஆள் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒருத்தரை கேட்டேன், என்னங்க அப்பார்ட்மெண்ட்டில்? ஐயோ தப்பி தவறி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடாதுங்கன்னு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வீடு வாங்கியிருக்கிறாங்களா 30 லட்சம் 50 லட்சம், மாதம் 10,000 ரூபா கட்டுறாங்களாம். எதுக்கு? இன்ஸ்டால்மெண்ட்டு தனி, அது 20,000 30,000 கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸு சார்ஜாம், மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஒருத்தன் சொல்கிறான் அப்பார்ட்மெண்ட்ஸுங்களில் இந்த 50 வீடு 100 வீடு இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் செத்தா சாவ வைக்கிறதுக்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து பெர்மிஷன் வாங்கணுமா. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அசோசியேஷன் ஒன்று இருக்காங்க, அவங்க பெர்மிஷன் வாங்கி எல்லா வீட்டுக்காரங்க சம்மதிச்சாதான் அங்கே பிணத்தையே வைக்க முடியும், இல்லைன்னா வேற எங்கேயா கொண்டு போங்க. எப்படி கொடுமை! அவங்களுக்கு என்ன வீடு தான்? சொந்த வீடு இல்லை. மெயின்டெனன்ஸ் சார்ஜ், வாட்ச்மேன் முதற்கொண்டு, தண்ணி முதற்கொண்டு, ட்ரைனேஜ் முதற்கொண்டு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது இறக்குறது எல்லாத்துக்குமே பணம். அப்போ அதோடும் வாடகைக்கே தனியாக இருந்துடலான்னு சொல்கிறாங்க. சோத்திரம்! பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை? நீங்கள் நினைக்கிறீங்க 30வது மாடியில் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு. அங்கே போய் இருந்து பாருங்க தெரியும். நான் கேட்டேன் ஒருத்தனை, இந்த மீனெல்லாம் வாங்கி நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், கழுவிட்டு அதெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறோம். அவன் 30ஆம் மாடியிலேருந்து இறங்கி கீழே வருவானான். அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? அதனாலேயே நிறைய பேர் மீன் வாங்க மாட்டாங்க. வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோங்க இங்கே வந்துட்டோமே இங்கே இருந்துக்கிட்டோமே, கிடையாதுங்க. நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய பெரிய பணக்காரன், அவன் லிஃப்ட்டில் புருன்னு போயிடுவான்னு நினைக்கிறியா? 30வது மாடியிலேருந்து 15வது மாடியில் வரும்போது லிஃப்ட்டு நின்று போயிடுச்சுன்னா அப்போ தான் தெரியும் அவஸ்தை. உங்களுக்கு லிஃப்ட் இல்லாத வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா சந்தோஷப்படுங்க. இல்லையா? சொல்லலாமா? ஆமாம். கஷ்டத்தை தாங்கணும். ஆமாம், நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தால் போடுங்க, நான் எதுக்குமே தடையாக இல்லை. இதெல்லாம் உன்னை சொந்த தேசத்துக்கு கொண்டு போகாது. இல்லையா? சொல்லலாமா? 30வது மாடியில் இருக்கிறான்னு வருங்க, 4 நாள் தண்ணி வரலன்னா நீங்களாவது என்ன பண்ணுவீங்க? குழாய் அடியில் போய் குழாய் அடியில் ஒரு குடம் கொண்டு தூக்கிட்டு வீட்டில் வைப்பீங்க. அவன் எங்கே கொண்டு போவான்? 30வது மாடிக்கு ஏறுவானா? திடீர்னு பவர் கட் வந்ததுங்க. இப்போது கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே அந்த மழை காலத்துலாம் 1 வாரம் நமக்கு பவரே இல்லாமல் இருந்ததையா. லிஃப்ட்டும் ஒர்க் ஆகாது, ஜென்ரேட்டர் எவ்வளோ நேரம் ஓட்டுவேன்? குடிக்க தண்ணியே மேலே கொண்டு போக முடியாது. வாழ்க்கை கீழே இருக்கிறது தான் வாழ்க்கை. நல்லா நினச்சிக்கிடுங்க. ஆமாம், கோழி வாழ்க்கை பூமியில் உயர பறக்கிற கழுகை பார்த்து இதை ஆசைப்படக்கூடாது. இல்லையா? சொல்லலாமா? ஆமாம், சில நேரத்தில் கோழி பறந்து பறந்து பார்க்கும், எவ்வளோ பறந்தாலும் நீ எவ்வளோ தூரம் தான் பறப்ப. உனக்கு இங்கே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், கழுகுக்கு மேலே வச்சிருக்கிறன்னா அதை விடு, நீ அதை பார்க்காத. இல்லையா? சொல்லலாமா? ஆமாம், கோழி மிஞ்சி மிஞ்சி பெருசாகி போனாலும் 4 கிலோ ஆகும், அதை வெட்டி தின்னுவான் மனுஷன். நீ கழுகு 50 கிலோ ஆனாலும் உன்னை எவன் தின்னுவான்? ஒன்று யோசித்து பாருங்க. ஆமாம், ஒருத்தன் சொல்கிறான் மீன் செத்து போச்சுன்னா அது கருவாடு ஆகுது, வாங்கி தின்றான் கருவாடு. மனுஷன் செத்து போனால் எப்படா தூக்கி கொண்டு புதைக்கலான்னு இருக்கிறான், எவன் காய வைப்பான்? கொடுத்த வாழ்க்கை நாம் பாக்கியவான்கள். கண்களை மூடலாம். ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த நல்ல வாழ்க்கைக்காக கர்த்தரை துதியுங்க. சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வருகிறது. ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார்ன்னு சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்கும்படி தான் சிறுமைப்படுத்துகிறார். அது டெஸ்ட் என்று நினைத்துக்கொள். அதை பாடாய் நினைக்காதே. அதை பாடாய் நினைத்தாயானால் நீ பரலோகம் போக முடியாது. இந்த உலகத்தில் உனக்கு வருகிற சின்ன சின்ன காரியங்களை நீ சகிக்க வேண்டும். இந்த பாடுகள் உன்னை பக்தி உள்ளவனாக மாற்றுகிறதே தவிர உன்னை அழிக்கிறதற்கு அல்ல. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உன்னை திரும்ப கட்டுவார், குறுகி போக விடமாட்டார். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், மைமைப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். என் கையின் சாமர்த்தியம், என்னுடைய உழைப்பு சொல்லாதுங்க ஒருபோதும். ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரலோக பிதாவே உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், சிறையிருப்பை திருப்புவேன் என்று. ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் ஆண்டவரே வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தது பாலும் தேனோடுகிற கானானை சுதந்திரிக்கும்படியாக. எங்களுக்கும் இந்த வனாந்தர வாழ்க்கை பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் முறுமுறுத்து நாங்கள் உம்மை துதிக்காதபடி, உம்மை ஆராதிக்காதபடி, உம்மை மகிமைப்படுத்தாதபடி, அழிந்து போகாதபடி ஆண்டவரே நாங்கள் எப்போதும் எங்களுக்கு உண்டான எந்த சூழ்நிலையில் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க மனநிறைவோடு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். துதிகன மகிமையாவது நீர் எடுத்துக்கொள்ளும். மேற்பேசும் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம்.